சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த கட்சிக்கொடி வந்து கலர்ஸ்க்கு வரும். ஃபர்ஸ்ட் ரெட் சைடு ரெட் இருக்கு, நடுவில் வந்து எல்லோ இருக்கு. ஸோ ரெட்ன்றது வந்து மூலாதார சக்கரத்துக்கான ஒரு கலர். அது என்னன்னா பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். யானைகள் வந்து பலத்தை குறிக்கும். ஸோ யானை பலம்னு வாங்க பாருங்க, அது மிகப்பெரிய பலத்தை குறிக்கும். ஸோ சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே யானை தான். யானைப்படை தான் மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்ததே அவங்களுக்கு. இன்னொன்று அந்த வாகை மலர் அங்கே நம்ம பார்க்கும் போது நான் இன்டெரக்டாக நோட் பண்ணேன். அது வந்து ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கு. மயில் தோகைன்றதே வந்து நம்ம தமிழர்களோட அடையாளம் தான். ஸோ 90% பீப்புளுக்கு 4-8 சூட் ஆகாது. அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு விட்டுரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இவருக்கு 4 நம்பர் ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. நீங்கள் எடுத்தது 1, ஆனால் 2 கார்டாக இருந்தது. ஒரு கார்டு மறைவாக இருந்தது. இது என்னன்னா சிஎம் லெவலுக்கு போக மாட்டார், பட் ஸ்டார்டிங் லெவன்றதால கண்டிப்பாக ஒரு இதுக்காக அவர் நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்காரு. அவரோட ஒரு கம்ஃபர்ட்ல இருந்தே வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் அவர் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போனது அவரே இறங்கியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் தான். அதாவது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலையெழுத்து மாறணும்னா அது வந்து கட்சி மாறினா மட்டும் மாறாது, மக்கள் மாறணும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடே ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து வந்து கட்சி கொடியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த கட்சி கொடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நிறைய நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றியெல்லாம் நிறைய பேசுவீங்க. ஸோ அந்த கட்சி கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் எல்லாம் போட்டிருந்தது. ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்க ஸ்டார்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கட்சி கொடியை பற்றி கொஞ்சம் ரிவீல் பண்ணுங்களேன் எங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த கட்சி கொடி வந்து கலர்ஸ்க்கு வரும். ஃபர்ஸ்ட் ரெட் சைடு ரெட் இருக்கு, நடுவில் வந்து எல்லோ இருக்கு. ஸோ ரெட்ன்றது வந்து மூலாதார சக்கரத்துக்கான ஒரு கலர். அது என்னன்னா பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் அதே மாதிரி ரொம்ப பேஷனேட், ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறது, லைக் ரொம்ப அதுக்குள்ள தீவிரமா இருக்கிறது, இன்டென்ஸ்டா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ரெட்டு குறிக்கும். அண்ட் வந்து ஈவன் ஒரு அலர்ட்டையும் குறிக்கும். ஓகே. ஸோ இந்த கலர்ஸ்லேயே வந்து தெரியுது அவர் வந்து ஸ்டேபிளாக இருக்க போறாரு. பேஸு ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு பேஸ்மெண்ட். அண்ட் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இருக்க போகுது அந்த கலர்ஸ். ஸோ எல்லோன்றது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு அறிகுறி. ஸோ சூரியன் கலருமே வந்து எல்லோ தான். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அது அறிகுறியான ஒரு கலர். ஸோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப அதாவது ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு எல்லோ வேர் பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவாங்க. அந்த எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து எல்லோ சாரீ கட்டிட்டு இருப்பாங்க, எல்லோ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. இதை கட்டிக்கிட்டு கோவிலில் வந்து அங்கே வரும்போது அவங்களுடைய தோரணையே அது வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய இந்த கரகம் தூக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் இந்த ரெட் எல்லோ இந்த காம்பினேஷன்ல தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் வந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து கொடுக்கும். அது ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வந்து கொடுக்கும். அண்ட் எல்லோ சக்சஸ்க்கான ஒரு கலர். ஸோ பேஸ் கரெக்டா இருக்கு, நான் சக்சஸ் பண்ண போறேன். அண்ட் வந்து மற்றவங்களுக்கு இது ஒரு அலர்ட், எச்சரிக்கை மணி. இது எல்லாத்துமே அந்த கலர்லயே வந்துருச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 யானைகள் வந்து நிக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு போர்க்காட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாவே வந்து யானைகள் வந்து எதை குறிக்கும்? அந்த சிம்பிள் என்ன காட்டுது? யானைகள் வந்து பலத்தை குறிக்கும். ஸோ யானை பலம்னு வாங்க பாருங்க, அது மிகப்பெரிய பலத்தை குறிக்கும். ஸோ சோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமே யானை தான். யானைப்படை தான் மிகப்பெரிய ஒரு பலம் கொடுத்ததே அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வேர்ல்ட்லேயே வந்து யானைப்படையை ஒரு திறம்பட இயக்குனது யாருன்னா சோழர்கள் தான். அதை வச்சு தான் அவங்க நிறைய இடத்த கைப்பற்றினாங்க. நிறைய இன்னிய அளவிலையும் வந்து சோழர்கள் மாதிரி ஆட்சி புரிஞ்சவங்களும் சரி, ஃபைட் பண்ணி ஜெயிச்சவங்களும் யாரும் கிடையாதுன்னு தான் நம்ம பார்ப்போம்.
அதுக்கெல்லாம் ரீசனே வந்து யானை பலம், அவங்களுக்கு அந்த யானைப்படை அது வந்து பெரிய லெவல்ல இருந்தது. தமிழர்களோட இதுவும் அந்த யானையை வந்து குறிக்கும். சோ இது எல்லாமே அதுல வந்து குறிக்குது, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது. அந்த யானை வந்து இப்படி நிக்கல, நீங்க பாத்தீங்கன்னா இப்படி குதிரை மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் இது நிக்குது. சோ இது தயாராகுது, போருக்கு ரெடியான யானை, அதுதான் அது குறிக்குது. சோ நான் எல்லாத்துக்கும் இப்ப ரெடி ஆயிட்டேன், நான் அந்த வெற்றியை வந்து நான் சூட போறேன், வெற்றி மாலையை சூட போறேன். அது வந்து அவரோட பர்சனல் வெற்றியா இல்ல மக்களுக்கான வெற்றியா, உண்மையாவே பண்றாரான்றது நம்மளுக்கு போக போகதான் தெரியும். பட் நான் வெற்றிக்காக நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்றதுதான் அந்த யானையை வந்து காமிச்சிருக்காரு. இன்னொன்னு நல்ல தமிழர்கள் கண்டிப்பா. சோ அது வந்து அந்த யானை சோழர்கள் இது மரபை வந்து குறிக்கிறது அந்த யானை இது. அதுல நிறைய ஸ்டார்ஸ் வந்தது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க, ஸ்டார்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்க்கான சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டார்ஸ் இதை தான் குறிக்குதா? ஆமா, ஸ்டார்ஸ் வந்து உச்சம். ஸோ செலிபிரிட்டி ஏன் ஸ்டார்ஸ்ன்றாங்க அண்ட் பெரிய ஆளுங்களை வந்து ஏன் ஸ்டார்ஸ்ன்றாங்க. ஸோ அந்த உச்சத்துக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது வந்து மேலே எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அதனுடைய ஷைன் நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவுக்காக தான் அந்த ஸ்டார்ஸுமே அங்கே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இவரும் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார், வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஸ்டார் தான். ஸோ இதை மென்ஷன் பண்றதுக்கும் அங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல இருக்கிற அந்த வாகை மலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா போர்ல வெற்றி கண்டு வர அரசனுக்கு வாகை மலர் சூட்டி வரவேற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவருமே அதான் சொல்லியிருந்தாரு, ஸோ நான் இது அரசியல் போர்ல வந்து நான் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாகை மலரானது டேரட் கார்டு ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரியான ஒரு சிம்பிளை குறிக்குது? வாகைன்றதே வெற்றிக்கான சிம்பிள் தான், சரிங்களா? வாகை சூடவா அப்படின்றதே வந்து அந்த வெற்றியை தான் அந்த வாகையோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று அந்த வாகை மலர் அங்கே நம்ம பார்க்கும் போது நான் இன்டெரக்டா நோட் பண்ணேன், அது வந்து ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கு. மயில் தோகைன்றதே வந்து நம்ம தமிழர்களோட அடையாளம் தான். ஸோ இது என்னன்னா இவரோட வெற்றி அரசியல் இது அதெல்லாம் இல்லாம ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இதுலயும் தமிழர்களோட அடையாளத்தை கொண்டு வந்து காட்டுறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. ஸோ இதுலயுமே அது இருக்கு. ஓகே ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணி வெளியிட்டிருக்காரு. அவரை பிறந்த தேதியும் பாத்தீங்கன்னா 22 அப்படின்னு தான் வருது. ஸோ அவரோட கார் நம்பர் கூட 22 கூட்டினா 4 அப்படின்னு தான் வர மாதிரி இருக்கும். 111 தான் வச்சிருப்பாரு, 4 அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்பர். அது அந்த நம்பர் பத்தி சொல்லுங்க. பொதுவா வந்து 4, 8 எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ 90% பீப்புளுக்கு 4, 8 சூட் ஆகாது. அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு விட்டுரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இவருக்கு 4 நம்பர் ரொம்ப சூட்டபிளா இருக்குது. ஸோ அதனாலதான் அவரோட டேட் ஆஃப் பர்த் கூட்டினாலே அந்த கூட்டுத்தொகை 4 தான் வருது. ஸோ 4 இருக்கு. அண்ட் 22 பிறந்த தேதி எடுத்தாலும் 4, 22. ஸோ அதுவும் 4. எல்லாமே வந்து அவருக்கு அந்த 4 ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. 4 கூடிய தன்மை வந்து ஸ்டெபிலிட்டி, ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் ஸ்டேபிளா இருந்தாதான் அதுல இறங்குவாங்க. ஸ்டேபிளா தான் நடக்கும் அந்த 4ல வந்து ஆரம்பிக்கும் போது. அப்படி இல்லைனாலும் அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ அதனால 4 வந்து ஒருத்தவங்களுக்கு தூக்கி விடும்ன்றதை விட நிலையா நிறுத்திடும், நிலையானதா இருக்கும். அதனாலதான் அவர் இன்னைக்கும் நிலையானவரா இருக்காரு. இதுக்கிடையில எத்தனையோ பேர் வந்து போயிருப்பாங்க, இவரை விட நிறைய டேலண்ட் உள்ளவங்க வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. பட் இவரு அப்போதுல இருந்து இன்னும் நிலையாதான் இருக்காரு. ஸோ இதுவும் நம்ம வந்து இவர் அரசியல்ல நிலையா இருக்க போறாருன்றதுக்கு ஒரு அறிகுறி தான். ஓகே ஓகே. ஸோ இந்த டேரட் கார்டு ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் விஜயன் அரசியல் பயணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க ஒரு இந்திய பிரஜை குடிமகனா இருந்து தமிழ்நாட்டோட குடிமகளா இருந்து நீங்க இந்த கார்டை எடுங்க. ஒரு மக்களா இருந்து நீங்க இந்த கார்டை எடுங்க. ஓகே. இந்த கார்டு. ஸோ இங்க வந்து கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தது 1, ஆனா 2 கார்டா இருந்தது. ஆமா. ஸோ இது வந்து ஒரு கார்டு மறைவா இருந்தது. இது என்னன்னா இது வந்து வெற்றி, இதுவும் ஒரு விதமான வெற்றி தான். டேரோ கார்ட்ல வந்து ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், அவனுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப போராடுறான், முயற்சி செய்யறான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். இதனால வந்து வீட்டை இழக்கிறான், உறவுகளை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்து தனியா நின்று போராடி அது வந்து விடாமுயற்சியோட செய்யறான். அந்த சக்சஸோட தான் அவன் திருப்பி அந்த வாழ்க்கைக்குள்ள போறான், அதே மாதிரி பழைய வாழ்க்கைக்குள்ள போறான். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது. பட் இது வந்து மறைவா இருந்தது, இந்த விஷயம் மறைவா இருந்தது. ஸோ இந்த விஷயம் என்ன ரிசம்பிள் பண்ணா, அவனுக்கு நிறைய போராமைகள், போட்டிகள், நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து இருக்கு அப்படின்றதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இது வந்து அவரால் அடைய முடியும்.
கண்டிப்பா போட்டி, போராமை, எதிர்ப்புகள் நிறைய வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். பட் அதெல்லாம் வந்தாலும் அவர் தனியாளா நின்று நிச்சயமா அதெல்லாம் சமாளிச்சு அவர் வந்து சக்சஸ் பண்ணுவாரு அண்ட் வந்து நிலைநாட்டுவாருன்னு இருக்கு. ஸோ இதுக்காக, இந்த அரசியல் பயணத்துக்காக நிறைய விஷயங்களை அவர் வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு அப்படின்னு இருக்கு. அண்ட் எது செஞ்சாலும் ரொம்ப தெளிவா தீர்க்கமா முடிவு செஞ்சு 1க்கு 2 தடவை ரீகன்சிடர் பண்ணி முடிவெடுத்து வந்து செய்யக்கூடிய ஒரு நபர். அதனால அவரோட அந்த பொசிஷன் வந்து நிலையானதா இருக்க போகுது. ஓ சரி, அதான் கொடி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே அவருக்கு சர்ச்சைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொன்னோம். கோர்ட்ல கேஸ் வரைக்கும் போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய போராட்டங்கள் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இல்லையா? அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருங்க பாருங்க, கட்சிக்கு வரப்போறேன்னு. அப்பவே நான் கொடுத்துருந்தேன். அப்பவே அதே தான் வந்தது. அவருக்கு வந்து ஸ்டாண்டர்டா நிப்பாரு. அதுவும் நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் வந்து கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா ஸ்ட்ராங்கா நின்றுடுவாரு. பட் பிரச்சனைகள் இருக்கும், நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வரும், பிரச்சனைகள் வரும், ஆப்போசிஷன் வரும் அப்படின்றது அதுல போயிருந்தது. ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நிறைய நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதே அவர் கூடவே நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் தான் சர்வைவல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வரைக்குமே வந்துட்டு நிறைய பேர் கட்சி அவரை தொடர்ந்து நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஆனா பெருசா யாராலையும் வந்துட்டு அந்த அளவுக்கு சர்வைவல் பண்ண முடியல. இவருக்கு இந்த அரசியல் பயணம், இவர் தேர்ந்தெடுத்த இந்த அரசியல் பயணம் சரியா? ஏன்னா அவர் பீக்ல இருக்கிற ஒரு நடிகர், அவரு இப்ப வரைக்குமே நல்ல மார்க்கெட் இருக்கு அவருக்கு. கண்டிப்பா பிராக்டிக்கலா பார்க்க போனா அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆமா, இவர் எடுத்த முடிவு சரி, ரொம்ப ரொம்ப சரி. இவருக்கு அந்த தகுதி இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், எம்ஜிஆருக்கு அடுத்து, எம்ஜிஆர் ஐயாவுக்கு அடுத்து இவர் அந்த இடத்த பிடிப்பாரு. ஓ அப்படி டேபிள பிடிப்பாரு. அவருக்கு அந்த தகுதி இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் விமர்சனமே அதான், எம்ஜிஆர் மனசுல வச்சுட்டு அவர் வந்திருக்காரு, எம்ஜிஆராக மாற நினைக்கிறாரா? அவருக்கு மனசுல இருக்காது, ஆக்சுவலா அவருக்கு மனசுல இது இருக்காது. பட் இவங்களா அதை சொல்றாங்கன்னா சோ அதுதான் நடக்க போகுது. அது மென்ட் டு பி. இவங்களுக்கு இப்பவே அப்ப அவரை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஏன் மத்தவங்களோட கனெக்ட் பண்ணாம அவரோட கனெக்ட் பண்றாங்க? சோ அப்ப அவங்களுக்கு இன்டைரக்டா தெரியுது. பட் அவர் அதை நினைச்சிருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க நம்ம கார்டுலயும் காட்டுறது அதுதான். அவருக்கு அடுத்து இவர் ஸ்டேபிளா ஆக போறாரு அந்த பொசிஷன். ஓ சரி, ஓகே ஓகே. இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இலக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, என்னோடது வந்து சட்டசபை தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2026 அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு மீன் பண்ணி போகிற ஒரு முக்கியமான இலக்காக இருக்கிறது. ஸோ இந்த இலக்கில் அவர் எட்டக்கூடிய உயரம் என்ன? அதாவது அந்த சிஎம் நாற்காலியானது வசப்படுமா, அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவராகவாவது இருப்பாரா? சிஎம் லெவலுக்கு போக மாட்டாரு. பட் ஸ்டார்டிங் லெவன்றதால கண்டிப்பா ஒரு எதிர்கட்சி தலைவரா நிச்சயமா வந்துருவாரு. ஓ அப்படியா? படிப்படியா தான் போகும். இது வந்து ஸ்டார்டிங் லெவல். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கான ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேபிளா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல நம்மளுக்கு ஒரு அப்கிரேட் நடக்கும்ல. இப்ப எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யூகேஜி போயிடுவோம் இல்லையா? அதுதான் அது. ஸோ அந்த தேர்தல் வந்து, அந்த தேர்தல்ல இவருக்கு இந்த கட்சி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடும். ஓ நிலையா நின்றுடும். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ சீமான் மாதிரி தான். ஏன்னா அவருக்குமே நிறைய விமர்சனங்கள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், கைது வழக்குகள். ஆனால் எதையுமே பின்வாங்காம அப்படியே கூட்டணி இல்லாம அவரை பார்த்து நின்று இன்னைக்கு மாநில அந்த கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் மாதிரி அவரால் நிற்க முடியும். கண்டிப்பா நிற்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய தேர்தல்லே, எலெக்ஷன்லயே அவரால் நிற்க முடியும். ஆமா, ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா நிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட மினிமம் அந்த பார்ட்டி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடும். இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா இத்தனை கட்சின்னு பார்த்தா இவரோட கட்சியும் வந்து நிற்கும். அந்த டாப் நம்பர் 5ல வந்து இவரோட கட்சி வந்து நின்றுடும். ஓ டாப் 5ல இவரோட தான் வந்துடும். ஓகே ஓகே மேம். ஸோ டாப் 5ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவரை மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் அந்த கட்சியை கொண்டு போய் வேறொரு பெரிய கட்சிகள் கூட இணைச்ச வரலாறு எல்லாமே கூட உண்டு. நிறைய பேர் கட்சியை கலைச்சிட்டே கூட போயிருக்காங்க. இவர் நிரந்தரமா அரசியல இருப்பாரா, அல்லது ஐயோ போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? நாம தான் முன்னாடியே பார்த்துட்டோமே, அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாருன்னு. விச் மீன்ஸ் நிலைச்சு நின்றுடுவாரு. இவருக்கு அடுத்து, இவரோட காலத்துக்கு அடுத்தும் அந்த கட்சி ரன் ஆகும். ஓ இவர் காலத்துக்கு அப்புறமும் ரன் ஆகும். இவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு கம்ஃபர்டான ஒரு ஆளு. ஆக்சுவலி மைண்ட் அளவுல ரொம்ப கம்ஃபர்டான ஆளு. சரிங்களா? இதுல எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அவருக்கு. இது வந்து இதனுடைய அந்த ஃபேமிலி ரீதியான ஒரு அனுபவம் பெருசா இருக்காது. பட் இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு தான் அவர் இந்த விஷயத்த வந்து அடி எடுத்து வச்சிருக்காரு. அவர் என்னவா அடி எடுத்து வச்சிருக்காரு தெரியுமா? அவரோட மைண்ட் செட்ல இது நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, இல்ல வந்து இதுல சக்சஸ் பண்றோமோ இல்ல தோல்வி அடைறமோ, பட் இத நான் வந்து என்னோட வாழ்நாள் வரைக்கும் இதை வந்து நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் இறங்கியிருக்காரு.
ரொம்ப மன உறுதியோட உள்ள ஆமா, இறங்கி இருக்காரு. ஆமா. ஓகே கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் தான் இறங்கியிருக்காரு. ஓகே ஓகே ஃபைன். இதுக்காக அவர் நிறைய விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு. அவரோட ஒரு கம்ஃபர்ட்ல இருந்தே வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் அந்த மாதிரி கிடையாது. பட் இதுக்காக அந்த கேரக்டர்ல இருந்தே அவர் வெளியே வந்திருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அவர் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போனது அவரே இறங்கியிருக்காரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் தான். ஓகே ஓகே. ஸோ இவருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கடவுளனோட ஆசீர்வாதம், இந்த பிரபஞ்சம் தான் அது டிசைட் பண்றது தான் எல்லாமே அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மனசு வச்சாதான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு அந்த மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த லக் இவருக்கு எவ்வளவு இருக்கு? அது நம்ம வந்து மெசேஜ் கார்ட்லயே பார்த்துடலாம். ஓ, இது மெசேஜ் கார்டு. விஷஸ், வெள்ளை குதிரை வந்திருக்கு. வெள்ளை குதிரை விஷஸ், மெயின் தீம் விஷஸ். பிரபஞ்சம் வந்து விஷ் பண்றாங்க. ஸோ எதுக்கு விஷ் பண்ணுவாங்க? நீ அதுக்கு தகுதியா இருக்க, நீ அதுல ஜெயிச்சுவான்னு தான் விஷ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் மென்ட் டு பி. இவங்க அதுக்காக தான் அப்படின்றதுனால தான் விஷ் பண்ணுவாங்க. ஸோ பிரபஞ்சம் அவங்களுக்கு விஷ் பண்றாங்க. ஆனா ஒண்ணு, கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. நீங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் சரி, உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கு, பிரபஞ்சமும் அதுக்கான வழியை கொடுத்துருச்சு, அதுக்காக வந்து எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குது, விஷ் பண்ணுது. பட் அதுல கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பிரபஞ்சம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறியே. சோ பிரபஞ்சத்தினுடைய மொத்த ஆசீர்வாதமுமே அவருக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய இறுதி கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். 2026 தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் அது இருக்கும் அப்படின்னும் போது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறுமா? எப்படி இருக்கும்? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா டேரக்ட் கார்டு மூலியமா? ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், இங்க தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றங்கள் வருமா? அதாவது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலையெழுத்து மாறணும்னா அது வந்து கட்சி மாறினா மட்டும் மாறாது, மக்கள் மாறணும். நம்ம வந்து வீட்டுல என்ன பண்றோம், நம்மளுக்குள்ள என்ன பண்றோம், அந்த மாற்றங்கள் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம வீட்டுல இருந்து உருவாகும் போது அது சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு வந்து வரும். ஸோ அப்பதான் ஒரு நாடு வந்து மாறும். கண்டிப்பா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெளியே அரசியலுக்கும் போகும். ஸோ நம்ம மாறாம அரசியல் மட்டும் மாறுது அப்படின்ற போது அதுல வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் எப்பவுமே இருக்காது. அது ஒரு ப்ராக்டிக்கல் இருந்தாலும் அதை தாண்டி ஆன்மீக ரீதியா, இந்த பிரபஞ்ச ரீதியா டிவைன் என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னு தெரியும். அதுல இயற்கை எப்ப வேணா எப்படி வேணா புரட்டி போட்டுரும். ஆமா. ஸோ அது அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 3 கார்டு எடுங்க. இந்த சட்ட ரீதியா நிறைய மாற்றங்கள் வந்து வரும். சரியான சட்டம் வரும். அதாவது இப்போ இருக்கிற அந்த கரப்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். அந்த இதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த யாரும் தப்பிக்க முடியாது. ரொம்ப அளவுல, பெரிய அளவுல தப்பிக்க முடியாது. இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு சரியானதா இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அதுல மாற்றம் வரும். அண்ட் நிச்சயமா அதான் ஒரு அரசியல் மாறுது இல்லையா? கண்டிப்பா 26க்கு அப்புறம் ஒரு அரசியல் இது வந்து மாறும். அதுல இருக்கிற முக்கியமா மேல் பர்சன் அதனுடைய மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்போது நிறைய விஷயம் வந்து மாற இருக்கு. எதையுமே வெளிப்படையை இப்போதைக்கு சொல்ல முடியாது. இருக்கு. தமிழனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கு, எவ்வளவு ஒரு அந்த திடம் இருக்கு, அது வந்து வெளிப்படும். 26க்கு அப்புறம் வெளிப்படும். அதுக்கு கண்டிப்பா இந்த அரசியல் மாற்றம் ஒரு பெரிய பங்கு இருக்கும் அதுல. அதுல ஆமா, முக்கியமா சட்ட ரீதியா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல மாறும். ஓகே, கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.